ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் டீச்சர்ஸ், அதாவது ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணிவிட்டு அதை டீச் பண்ணுற பர்சன்ஸ் ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய 7 ப்ரூவன் மெத்தட். ஓகே, இதை நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு வழிகள்லையோ அல்லது நீங்கள் இதில் உங்களால் மேக்ஸிமம் எத்தனை வழிகளில் இது பண்ணிடமோ இதை நீங்கள் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ உங்களுக்கு எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச் பண்ணுறது ஒன்லி 5 ஹவர்ஸ் தான் உங்களோட டோட்டல் கிளாஸ். பாருங்கள், 10,000க்கு மேலே சேல் நடந்திருக்குது, $74. அப்போ $7,00,000 மேலே செல் நடந்திருக்குது. அப்படி நிறைய பேர் இதில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ தமிழோ இங்கிலீஷோ அவங்களுக்கு இது ஒரு பெசிவ் இன்கம். இந்த இப்படி கோர்ஸ் செல் பண்ணுறது ஒரு வே, அது ஒரு பெசிவ் இன்கம். இப்படியான சில வழிகள் இருக்குது ஆன்லைனில். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். மணி மேக்கிங்கில் ஆன்லைனில் இது பண்ணுறாக்கள். ஸோ இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள். ஃபுல் வீடியோ டிக்டாக்ல அல்லது யூடியூப் சேனலில் இருக்கும். வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு வேய்களை சொல்கிறேன், இதிலேருந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். எங்களுக்கு டிகிரி எடுக்கணும் அல்லது டாக்டர் ஆகணும்னு சொன்னால் நான் முதலாம் ஆண்டு ரெண்டாம் படிக்கல. நான் டைரெக்டாக கேம்பஸுக்கு நான் சயின்ஸ் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொன்னால் யாருமே எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக்கில் இருந்து தான் நீங்கள் போகணும். அந்த ஃபோக்கஸுக்காக நீங்கள் 16 வருஷமாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செலவழிச்சா தான் அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண இயலுமா. ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது என்ன ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, அது எதுனாலும் பரவாயில்ல, ஃபோக்கஸுக்காக நீங்கள் மினக்கடணும். அடுத்தது ஆன்லைன் மணி மேக்கிங் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணீங்களோ அதை நம்ம ஆன்லைனில் ஃப்ரீடமாக செய்கிறோம். ஏன்னா ஆஃப்லைனில் நம்ம என்ன தான் குவாலிஃபிகேஷன் என்ன தான் இதாக இருந்தாலும் சில விஷயங்களில் நமக்கு ஃப்ரீடமாக இருக்காது. ஏன்னா அந்த ஃப்ரீடத்தை ஆன்லைன் உங்களுக்கு தரும். அதான் இதில் பெரிய இது. அதே மாதிரி இதில் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். டாலர் இன்கம் தானே, அதுக்கு டெக்ஸ் அது இதுகள்லாம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், எந்த நேரமும் ஒர்க் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் இதில் இருக்குமா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் மினக்கடன் நீங்கள் இதை ரீச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் செய்கிறோம். இது இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட தேவைக்கு, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணால் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஆளும் இவர் 15 வித்ரோல் $620 இதெல்லாம் ஒரு வெப்சைட்டில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ 10 வெப்சைட் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் 10 வெப்சைட் அப்படி படிப்பிச்சாலும் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும் இதை. ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்கும். இதில் எந்த ஒரு ரிஸ்க் சப்ஜெக்ட்டும் இருக்காது. காப்பி பேஸ்ட் பண்ணுற, டைப்பிங் பண்ணுற, சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப், இப்படியான ஜாப்ஸுகள் இதில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப். இந்த ஏஐ ரிலேட்டடானலாம் ப்ரீமியம் குரூப்பில் வரும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே ரூபீஸ் ஹெல்த்கேரில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி 1400 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எங்களோட மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங் டிபெண்ட் உங்களோட டெடிக்கேஷனுக்கும் ஸ்கில்லுக்கும் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கிடைக்கும். உங்களை மொபைலில் மட்டும் வச்சுட்டே உங்களை ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன். ஓகே, மொபைலில் ஏர்ன் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதையும் நீங்களும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் 700க்கு மேலே ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th மொபைல் ஒர்க்கர் ஏர்னிங் ரிசீவ் 65,000. ஓகே, அதாவது 4வது ஏர்னிங் இவட அது 65,000. ஓகே, இது ஒரு டீச்சர், கேர்ள் கவர்மெண்ட் டீச்சர். ஸோ இப்படி ஒவ்வொரு இவ கேர்ள் தான். இவை பாருங்கள் 35,000 எடுத்திருக்கிறா இதில் ஏர்ன் பண்ணது, மொபைலில் ஏர்ன் பண்ணது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. இது இந்த தேவையை சரியாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ப்ளஸ்னால் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு போடுறது தானே. ஓகே, ரைட். அதே மாதிரி பாருங்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே.
இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. அதே மாதிரி நம்ம ஓவர் நைட்டில் உங்களை வந்து நாங்கள் ரிச் ஆக்குற ஸ்கீமும் இல்லை. ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க் ஏற்ற மாதிரி earn பண்ணுற மாதிரி இருக்குமா. நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக. அது அப்போ உங்களோட தேவை எப்படியோ அப்படி தான். நீங்கள் நம்ம ஜீரோ நாலேஜில் உள்ளாக்களை தான் கைட் பண்ணுவோம். நாலேஜ் உள்ளாக்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வெப்சைட் படிச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு மோர் தென் 5 வேஸில் ஏர்ன் பண்ணலாம். அதில் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஃபுல் ஃப்ரீடமாக இந்த ஒர்க் வந்து ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணலாம், எனி வேயாக ஒர்க் பண்ணலாம், எனி அமௌண்ட் ஒர்க் பண்ணலாம். நோ பாஸ். உங்களுக்கு ஒன்றும் யாரும் ஒரு பாஸ்ஸாக இருக்க மாட்டாங்க. நீங்களே உங்களோட பாஸ் தான். எல்லா டிசிஷன் மேக்கிங்கும் நீங்களே எடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டெக்ட் டீட்டெயில் இருக்குது, கண்டெக்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த குரூப்பில் எக்ஸஸை வந்து ஃப்ரீ எக்ஸஸ் தான். நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், ஜாயின் டெலிகிராம் சேனல்னு அதில் லிங்கை ஜாயின் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆயிரும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கலாம். நாங்கள் அப்டேட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்களும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, அதுலேயும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்டில் வந்து நாங்கள் நிறைய உங்களோட கண்டெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கால் பண்ணுறதோட எங்களுக்கு அது நல்லம். அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிக்டாக்கையும் நாங்கள் இதுலேயும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுலேயும் சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு ஒரு சர்ச் பண்ணிங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், த்ரெட்ஸ், யூடியூப், குவாரா, இன்ஸ்டாகிராம், டெய்லி மோஷன், அதே மாதிரி எக்ஸ், த்ரெட்ஸ். ஸோ இப்படியான சோஷியல் மீடியா ஷோ ஆகும். அதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கூகுள் வந்துட்டு இமேஜஸ் பண்ணிங்கன்னா இமேஜஸில் எங்களுடைய இமேஜஸ் ஓவரால் ப்ரூஃப்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஷார்ட்டான வீடியோஸுகள் இங்கே ஷேர் பண்ணியிருப்போம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் இது சம்மந்தமாக, இப்போ நீங்கள் டீச்சர்ஸ், நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன் மெட்ஸ். இப்போ நான் மெட்ஸ் படிப்பிக்கிற தமிழ்லேயே எடுத்துக்கொள்கிறேன்னா, நீங்கள் இதுவே இங்கிலீஷில் இருந்தால் இந்த ஏர்னிங்ஸை நீங்கள் மல்டிப்ளே பண்ணணும். ஓகே. ஏன்னா இங்கிலீஷ் சேனல்ஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கூட. என்னென்னா ஏர்னிங்ஸ் எப்படி இவங்க இது பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரி வைஸாக எந்த கண்ட்ரிலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி வைஸாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே. இதுக்கு முதல் போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். வெப்சைட் கல்குலேஷனில் அப்படி தான் வரும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நான் கூட்டல் சம்மந்தமாக பார்க்குறேன். தமிழரசின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதோட ஏர்னிங்ஸை நான் கல்குலேட் பண்ணுறதுக்காக நான் சோஷியல் பிளேடில் இதில் தமிழரசின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இவரோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த சேனலில் கேர்ள் தானே அவங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுன்னு பாருங்க. கூட்டலை பத்தி தான் இது வரைக்கும் எண்களை பார்த்திருப்போம். இப்ப அந்த எண்களை பயன்படுத்தி எப்படி கூட்ட போறோம்னு பார்க்கலாம். இதுதான் கூட்டல். இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து நீங்கள் எடிட்டிங்கும் தேவையில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் இல்லை எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் சும்மா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்குகளை உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் இதோ அதை நீங்கள் கண்டினியூஸாக போடணும். ஸோ மந்த்லி பாருங்கள், $976 $15,000 வரை மந்த்லியோட ஏர்னிங்ஸ். ஸோ இது என்னென்னு சொன்னால் ஒரு எஸ்டிமேஷன் தான், ஒரு $150 வித்தியாசம் இருக்கும். பட் அவங்களுக்கு நல்ல ஏர்னிங். இந்த டெய்லி ஏர்னிங்கை பாருங்கள், $34 $539. இது என்ன சேனல்னால் தமிழ் சேனலுக்கே பாருங்கள் ஏர்னிங்க. $76 $1,000 ஒரு நாளைக்கு போயிருக்கு. $1,000 $3,00,000. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பில்டப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால், இவன் வந்து குயிக்காக இதை ஆரம்பிக்கலை. 1000 சொச்சம் வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள் 2017 அதை பில்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இனி வேலை செய்தாலும் சரி, வீடியோ போட்டாலும் போடாட்டியும் வியூஸ் வந்து போகும். ஓகே. அப்படி ஃபேமஸ் இந்த ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க யூடியூப்பில். ஓகே. யூடியூபே சில விஷயங்களை நீங்கள் சரியாது, இப்போ என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணதுமே இங்கே என்னென்னு சொன்னால் ஜாப்ஸ் இருக்குது தானே. இப்போ இந்த ஜாப்ஸை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒர்க்கை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமில் என்ன செய்யும்னா அந்த பிளாட்ஃபார்ம் உங்களே பூஸ்ட் பண்ணும். உங்களை என்ன செய்யும்னா ஜாப்ஸோட அவைலபிலிட்டியை உங்களுக்கு கூட தந்து உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. பூஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா ஏர்னிங்ஸை கூட்டுவாங்க. இப்போ ஜாப்ஸ் வந்து கூட வந்துட்டுன்னு சொன்னால்
ஏர்னிங்ஸும் கூடும். அதே கான்செப்ட் அதாவது கன்டினியூஸா வொர்க் பண்ணி நீங்க காட்டணும். அப்ப YouTubeல நீங்க கன்டினியூஸா போட போகக்குள்ள அது வந்து என்ன செய்யணும், உங்கள பூஸ்ட் பண்ணும். பூஸ்ட் பண்ணினுச்சுன்னு சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஏர்னிங்ஸ பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அந்த கான்செப்ட் தான் இதுவா. ஓகே. யூடியூப்ல கன்டினியூஸா யூடியூபோ அல்லது எந்த கான்செப்ட்டா எடுத்தாலும் கன்டினியூஸா நீங்க இப்ப ஸ்கூலுக்கு நீங்க கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 படிச்சுட்டு போவீங்கல்ல. நீங்க கன்டினியூஸா நீங்க அத படிச்சா தான் உங்களுக்கு சரியான ஒரு நாலேட்ஜ் ஒண்ணு வரும். நீங்க விட்டு விட்டு கிரேட் 1 படிச்சுட்டு கிரேட் 2 படிக்காம இருக்கிறது. கிரேட் 2 அல்லது நீங்க சும்மா கிளாஸுக்கு போறது பாருங்களேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி நீங்க கிளாஸுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்குமா? நாலேட்ஜ் இல்ல. அதே கான்செப்ட் தானா? நீங்க மேஜிக் அது இதெல்லாம் இல்ல. ரியலான கான்செப்ட்ட தான் நம்ம இங்க யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்றது எல்லாமே ஃப்ரீ தான். யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்குரியது. நீங்க Gmailல வச்சு நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். அடுத்தது வந்து நீங்க லேர்ன் பண்ண அத வந்து ஒரு கோர்ஸா இப்ப நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்கனால, அத ஒரு வீடியோ கோர்ஸஸா அல்லது ஒரு பிடிஎஃப் கோர்ஸஸா நீங்க டெவலப் பண்ணிட்டு அத வந்து செல் பண்ணலாம். முதலாவது வந்து Coursera. இது வந்து இதுல நீங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல டீச் பண்றாங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேர்ல்டு வைட்ல நல்ல ஒரு மெம்பர்ஸ் இருக்கிறது தான் இது. பாருங்க 162 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் லேர்னர்ஸ் இதுல இருக்கிறாங்க. ஓகே. அதே மாரி 7500 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாரி எஜுகேஷன் பார்ட்னர்ஸ், டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் டீச்சர்ஸ். ஸோ இதில வந்து நீங்க தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன நீங்க நீங்க டாக்டர் அதாவது சயின்ஸ் டீச் பண்றதுனாலும் சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்றதுனாலும் சரி, எதுனாலும் பரவால்ல. நீங்க தாராளமா இதில இது பண்ணலாம். ஆக குறைஞ்சது வந்து நீங்க தமிழ் டீச் கூட இதில பண்ணலாம். ஓகே. ஸோ Coursera இதில நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. Coursera வெப்சைட்டுக்கு போயிட்டு பணிய வந்து இதில பிகம் அ பார்ட்னர்னு குடுத்தீங்கன்னா, இதில கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு வேன்னு சொன்னா, இந்த Udemy. பேர பார்த்துக்கோங்க. Udemyயா UDEMI UDIMIன்ற ஒரு வெப்சைட்டும் இருக்குது. எம்ஐண்டு அது வேற ஒரு கான்செப்ட். ஸோ பேர பார்த்துக்கொள்ளுங்க. இத நல்லா யூஸ் பண்ணுங்க. இதுவும் நல்லா நீங்க யூஸ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா, இதுவும் நல்ல சேல்ஸ் ஆகும். நீங்க பெரிய அமௌண்ட்லாம் வைக்க தேவையில்ல. பாருங்க ஒன்லி 10 ஹவர்ஸ். இது வந்து வீடியோவா கிரியேட் பண்ணிட்டு இதில அப்லோட் பண்றது மட்டும் தான். அப்லோட் பண்ண பிறகு அது தானாவே உங்களுக்கு சேல் ஆகும். நல்ல ஒரு ரேங்க் நீங்க கன்டினியூஸா அத ப்ரமோட் பண்ணி இது பண்ணீங்கன்னா. ஸோ லாங்குவேஜ் டீச் பண்ணலாம், மேத்ஸ் டீச் பண்ணலாம், இங்கிலீஷ்ல மேத்ஸ், தமிழ்ல மேத்ஸ் இப்படி நீங்க எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் நடக்கும். பாருங்க $7,40,000 சொன்னா, நீங்க சும்மா பெருக்கி பாருங்க கால்குலேட்டர்ல ரூ. 300 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. அப்ப இப்படியோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒண்ணு நீங்க தாராளமா இதில உருவாக்கி எடுக்கலாமா. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க கோர்ஸஸ் செல் பண்றது. அடுத்தது வந்து Instagram ரீல் போடுறது. அதாவது ஷார்ட் வீடியோ. ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சா அத ஷார்ட்டா ஒரு வீடியோவா போடுறது. ஸோ இதில வந்து நீங்க பாருங்க நிறைய பேரு இப்படி செய்றாங்க. இப்ப நான் இதில சர்ச் பண்றேன்னு பாருங்க. மெட்ஸ் தமிழ்னு சொல்லி. இதில பாருங்க மெட்ஸ் டீச் பண்றாங்க. எப்படி டீச் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ நான் இவரோட இத எடுக்கேன். இவர் வந்து ஒரு 64,000 ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல. உங்களோட இதான் முக்கியம். ஏர்னிங்ஸ பாருங்க. இங்க அ இவர் நிறைய வீடியோஸ் ஷார்ட்டா போடுறாரு. இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தாங்கிற ஷார்ட் வீடியோஸ் போடுறதால, இவருக்கு வந்து மந்த்லி இதில எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்ப்போமா, Instagram. அவரோட பேரு தான் இது. பணிய பாருங்க. ஒரு மந்த்லி வந்து அவருக்கு $561 இருந்து $759 வர அவருக்கு இது பண்ணும். ஓகே. ஒரு போஸ்ட்டுக்கு இப்ப ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நிறைய வழிகள் இருக்குது. இது வந்து இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி அ பட் எவ்வளோ ஃபாலோவர்ஸ், என்கேஜ்மென்ட் ரேட் என்ன, அத வச்சு பேஸா இது பண்ணும். இத விட கூடுதலாவும் அவரு ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. Instagramட கான்செப்ட் வேற. ஸோ இதில வந்து நீங்க சரியா இது பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்க தாராளமா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மனி மேக்கிங் ஸ்கீம் ஒண்ண இதிலருந்து நீங்க என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாமா. ஸோ Instagramல அது ஒரு இது விஷயம் சம்மந்தமா கன்டினியூஸா வீடியோஸ் போடுறது. ஓகே. ரைட். அதே மாதிரி அ Instagram ஷார்ட் வீடியோ வந்து நீங்க இப்ப வீடியோ கிரியேஷன்ல YouTubeப வச்சு நீங்க எல்லா YouTube, டெய்லி மோஷன், ரம்பிள் இப்படின்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் போடலாம். அதே மாரி நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, YouTubeலயும் ஷார்ட்ஸ் போட்டு ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி Instagramலயும் ஷார்ட்ஸ் போட்டு ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி TikTokலயும் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா டியூட்டரிங் பண்றது. அதாவது
உங்கள்ட்ட இருக்கிறத நீங்க வந்து படிப்பிக்கிறது. அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுல teacheron.com இருக்கு. ஸோ இதில வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிசிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டியூட்டர். ஸோ இத மாரி நீங்களும் உங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதில இது பண்ணலாம். இது ரிவ்யூவெல்லாம் நல்லா தான் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்க நீங்க டீச்சர்ஸா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபீஸ் எடுப்பாங்க போல இருக்குது. அத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரீயாவும் செய்யலாம், ஃபீஸ் எடுத்தும் செய்யலாம் போல இருக்குது. அத இது பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு அதில ஒரு சரியான ஒரு இது ஒன்றும் இல்ல. பட் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா குடுத்து தான் இருக்கு. நீங்க வேணுனா உங்களோட அட்ரஸ்ல கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட பேசி பாருங்க. இமெயில்ல இந்த மாரி அந்த விஷயங்கள அது உங்களுக்கு அப்போ ஒரு அ ஐடியா ஒண்ணு கிடைக்கும். ஓகே. அதே மாரி இது லோக்கலா, இது ப்ரிப்லி இது வந்து வேர்ல்டு வைடா. இதில வந்து நல்ல ஒரு அ இது இருக்குமிங்க. பாருங்க நீங்க கிரியேட் பண்றது, அப்ரூவ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் டீச்சிங் பண்றது. என்னன்னா, இங்க வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணதுமே உங்களுக்கு டீச்சர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் லேங்குவேஜ் டீச் பண்ணுவேன். இங்கிலீஷ் லேங்குவேஜ் டீச் பண்ணுவேன்னு நீங்க ப்ரொபோசல் குடுத்தோன்னா, உங்கள பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரொபோசல் தருவாங்க. நீங்க அவங்களுக்கு டீச் பண்றத நீங்க ஹவர்லி பேஸ்ல வந்து இவங்க உங்களுக்கு இது பண்றதா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப அதாவது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதில இருக்கிறாங்க. டியூட்டர்ஸுக்கு பாருங்க, ஆன்லைன் டியூட்டரா ஆக்கலாம், இங்கிலீஷ் டீச்சிங் ஆன்லைன்ல எடுக்கலாம், ஸ்பேனிஷ் டீச்சிங், ஃப்ரெஞ்ச் அது லேங்குவேஜ் டீச்சிங். ஓகே. ஸோ இதில ஓல் டியூட்டரிங் ஜாப்னு ஒரு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா, இதில நிறைய டைப் ஆஃப் லேங்குவேஜ் பாருங்க. அ ஒரு மணித்தியாலத்துக்கு $10 to $20. இது ஒரு மணித்தியாலத்துக்கு $4 to $14 இப்படின்னு ஒரு சொல்லி இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணி கொள்ளலாமா. இதில நிறைய இருக்குது. இதில நீங்க அப்ளை குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா, அதுக்கு சர்ச்சிங் ஆன்லைன் டியூட்டர் பிரைஸ், இம்ப்ரூவ் மை அரபிக், ஐ அம் சர்ச்சிங் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் ஆன் ட்ரெயின் டு மியூசிக் இவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இப்படின்னு ஒரு சொல்லி நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். அடுத்தது வந்து நீங்க ஆன்லைன்ல டியூட்டரிங் அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும்னா, லோக்கலா இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு டீச் பண்ண தெரியும். மெட்ஸ் டீச்சிங் தெரியணும்னு ஒரு சொன்னா, Zoom-ஐ யூஸ் பண்ணிட்டு நீங்க Zoom கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்போ மெட்ஸ் படிப்பிக்க போறோம்னா, ஒரு ஷெட்யூல் ஒண்ண உருவாக்குறேன். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3க்கு ஒரு ஷெட்யூல் ஒண்ண உருவாக்கிட்டு, நாங்க ஆன்லைன்ல இந்த டைமுக்கு இது பண்ணுவோம். நீங்க மந்த்லி பே பண்ணுங்க. இவ்வளோ அமௌண்ட்டோடு சொல்லி, அதுக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த வெப்சைட் என்ன இக்மன நீங்க யூஸ் பண்ணலாம். இக்மன்ல அட்வர்டைஸ்மென்ட் நீங்க போஸ்ட் பண்ணலாம். நீங்க மணி குடுத்தீங்கன்னா, இவங்க அட்வர்டைஸ்மென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. லோக்கல் வைஸா நீங்க யாருக்கு போய் இது சேரணும்? தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, சிங்கள மீடியமான்னு ஒரு சொல்லி இதில அட்வர்டைஸ்மென்ட் பர்ப்பஸ் ஒண்ணு இருக்கு. அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அதே மாரி சோசியல் மீடியா, Facebookல மார்க்கெட்டிங் பண்றேன், YouTubeல மார்க்கெட்டிங் பண்றேன். அப்படியும் நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். அடுத்தது வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்றது. அதாவது இப்ப நீங்க வந்து இங்க பாருங்க. இந்த வெப்சைட்ட பாருங்க. இந்த வெப்சைட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, மெட்ஸ எப்படி சால்வ் பண்றன்னு சொல்லி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3க்குன்னு சொல்லி ஒரு டவுன்லோட் லிங்க் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதே மாரி கிரேட் 1 டீச்சர்ஸ் கைட், கிரேட் 2 டீச்சர்ஸ் கைட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒண்ண ரன் பண்றாங்க. gov.lk எல்கே டொமைன் உள்ளது. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ நம்ம செக் பண்ணி பார்த்தா, அவங்களோட வெப்சைட் ஏர்னிங்ஸ இங்க பாருங்க. அ இதான doc.lk ட்ராஃபிக். ஓகே. இப்ப பாருங்க ஒரு நாளைக்கு இவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்னு சொன்னா $9. $9னா ஒரு நாளைக்கு ரூ. 3000 மேல இவங்க ஏர்ன் பண்றாங்க. ஒரு மாசம் வந்து $255க்கு இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது. ஓகே. ஒண்ணுமே இல்ல. இவங்க ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டு வித்துருக்காங்க. அவங்க அப்டேட் பண்ற மாரியும் இதுல காணல. பட் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, இன்னுமே கூடுதலா ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து நீங்க வெப்சைட் ஒண்ண கிரியேட் பண்ணிட்டு, அந்த வெப்சைட்ல இது பண்ணணும். இதுக்கு ஒரு சில சில செலவுகள் வரும். இது வந்து பெருசா வராது. அதுக்கேற்ற மாரி நீங்க இது பண்ணி கொள்ளலாம். அடுத்து என்னன்னா, உங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு இது ஒண்ண ஷேர் பண்றீங்கன்னு வைங்களேன். என்ன ஒரு டியூட் அதே மாரி ஒரு எக்ஸாம் பேப்பர். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு குடுக்குறீங்கன்னா, அத நீங்க ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த வெப்சைட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே டவுன்லோடட் இதான். அப்ப இத நீங்க யூஸ் பண்ணிட்டு, இந்த பிள்ளைகள எடுத்துட்டு, அந்த பிள்ளைகள நீங்க எப்படி மோனிடைஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு சொன்னா, இதுல வந்து பாருங்க. மேக் பண்ணி 1000 பேரு டவுன்லோட் பண்ணினா, ஓகே. டயர் 1, டயர் 2 அது என்னன்னு ஒரு சொன்னா கண்ட்ரிய தான் சொல்றாங்க. டயர் 1னா யுகே, யுஎஸ்ஏலருந்து 1000 பேர் டவுன்லோட் பண்ணா $7. அதே மாரி ரஷ்யன், இந்தியா இதுலேருந்து டவுன்லோட் பண்ணா $4. அதே மாரி ஏனைய கண்ட்ரிலருந்து டவுன்லோட் பண்ணா நீங்க பார்த்தீங்கன்னா $3.
அதாவது 1000 பேர் டவுன்லோட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களால் ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் டவுன்லோட்டை, அதாவது நீங்கள் ஃப்ரீயாக தான் இதை கொடுக்குறது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஷோ ஆகும். அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இது பண்ணிவிட்டு அவங்க அந்த டவுன்லோட் பேஜில் இது பண்ணுவாங்க. இப்படி சாஃப்ட்வேர்லாம் செல் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்படி தான் செல் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராமையே நீங்கள் அதை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு சின்ன பேமெண்ட் மந்த்லி பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து அவங்க நீங்கள் ஒரு $10 மாதம் $10. பட் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர மாட்டோம். இதிலிருந்து ஏர்னிங்ஸ் வந்தாலும் சரி, இல்லைன்னு ஒரு சொன்னால் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்முடைய கிளாஸஸில் நீங்கள் சும்மா இது ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போ இதிலேருந்து மாதம் $10 ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இதிலேருந்து ஏர்ன் பண்ணுறதை வந்து நீங்கள் இதில் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அப்போ டைரெக்டாகவே பாருங்கள், நோ ஆட்ஸ். ஸோ விஐபி சப்போர்ட், ரிமோட் யூஆர்எல் அப்லோட் எல்லாம் இருக்குது. ஓகே, ரிமோட் யூஆர்எல்னா உங்களுக்கு நீங்கள் வேற ஒரு ஃபோன்லேருந்து ரிமோட்டாகவே இதில் இது பண்ணலாம். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்குது, அன்லிமிட்டெட் ஃபைல் சைஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த வெப்சைட் சொல்கிறேன், வேறு எந்த வெப்சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரஸ்டபுளாக இருந்தால் சரி, அப் ஃபார் எவராக. ஓகே, இப்படி வந்து நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 11, $60, $5, $1, இதில் இருக்கிற மெயின் இது என்னன்னா, நீங்கள் வித்ட்ரோ பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் எத்தனை பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு. இதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பேபால், பைனான்ஸ் இருக்குது, பேனியர் இருக்குது, பேபால், வெப் மணி, பேசரா, இபே, ஸ்க்ரில், அட்கேஷ், நெட்டெலர், பயனியர், பிட்காயின், எல்லா என்தேரியம், மேஜர் யூஎஸ்டிடி எல்லாம் இருக்குது. வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது. மற்ற எல்லாம் அந்த அந்த கண்ட்ரிக்கு இருக்குது. பப்பாரா இருக்குது. ஸோ இப்படியான நீங்கள் எந்த நாட்டில் இருந்தும் இதை வேலை செய்யலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் தேவையானாக்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஸோ நான் சொன்ன வே எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் மணி மேக்கிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பில்டப் பண்ணி கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சோர்ஸ் அமைய போகுது. அதிலிருந்து உங்களை நீங்களே சரியாக வழிப்படுத்தி அதிலிருந்து ஏர்ன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே குயிக்காக கிடைக்காது. ஆனால் நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணினீங்கன்னா ஜென்யூனாக கட்டாயம் கிடைக்கும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள், நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். டிக்டாக் பயோவில் அதே மாதிரி யூடியூப் இருக்கும் கண்டெக்ட் லிங்க், அதை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.